அனைவருக்கும் இனிய வணக்கங்கள்ங்க. இன்றைய சட்டமன்றத்திலும் மகிழ்ச்சியான புதிய அறிவிப்புகள். அப்புறம் தவேகாவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்திய தொல் திருமாவளவன். இதனால அன்புமணி தரப்பு ஷாக். ஆனா விசிகாவை வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் பாமகவை பயன்படுத்திட்டாரு விஜய் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் கொதிப்புல இருக்காங்க. முக்கியமா 2 சுற்றறிக்கைகள், அதுலயும் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த சுற்றறிக்கை. அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல அவரை குளிர்விக்கத்தான் இப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறதா விஜய் அரசாங்கம் அப்படின்னு கொதிக்கிறாங்க செஞ்சட்டை தோழர்கள். இப்ப விஜய் யூட்டன் எடுத்திருக்காரு. ஆனாலும் சில பல பரபரப்பு பின்னணிகள் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் இளைஞர்களால ஆட்சி பொறுப்புக்கு வந்த தாவேகா இளைஞர்களுக்கான ஆட்சியை நடத்துறாங்களா அப்படின்னு கேள்விகளை முன்வைக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள். என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் மௌனமா இருக்காரு விஜய்? இந்த பின்னணிகளை இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸாக நம்ம அமைச்சுக்கலாங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜயின் அரசியல் கேம். அப்செட் அன்புமணி, ஹாப்பி தொல் திருமாவளவன். ஆனாலும் இனிமே தாவேகாவுடன் இணைந்தே பயணிக்கும் விசிக அப்படின்னு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ் தேசிய மாநாடு உளுந்தூர்பேட்டையில பிரம்மாண்டமான மாநாட்டில் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் அறிவிச்சாரு விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன்க. கூட்டணியை உறுதிப்படுத்தியிருந்தாரு. இதன் மூலமாக பாமகவுடைய தலைவர் மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவங்கள அப்செட் ஆக்கிட்டாரு, எங்களுடைய அண்ணன் அப்படின்னு சிறுத்தைகள்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா கேமே ஆடினதே முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். அவருடைய கேமுக்கு தான் இவங்க வழிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க தாவேகாவினர். என்னன்னா, எப்படியாவது திருமதி சௌமியா அன்புமணி சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள தமிழ்நாடு அமைச்சராக்கிடணும் அப்படின்னு பாமக சீக்கிரட்டா சில காய் நகர்த்தல்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. தாவேகாவுக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லை, கூட்டணிக்குள்ளாரியே நிறைய நெருக்கடிகள் இருக்கு, பாமகவுடைய 4 எம்எல்ஏக்கள் எப்படினாலும் தாவேகாவுக்கு உதவுவாங்க அப்படின்னு கணக்கு போட்டு தான் சாஃப்டா தான் விமர்சிச்சுட்டு இருந்தாரு தாவேகா கவர்மெண்ட்டை திரு அன்புமணி ராமதாஸ். அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை வரவேற்றும் பாராட்டியும் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகட்டும், இல்லை அமைச்சர் திரு ஆனந்த் ஆகட்டும் கூடுதல் நெருக்கத்தை பாமக கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 பட்டியல் சமூக அமைச்சர்கள் இருக்காங்க. இதனால அங்க பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர், எம்பிசி சமுதாயத்தினர்கிட்ட நெகட்டிவ் இமேஜ் உருவாகிடுமோ அப்படின்னு அச்சப்பட்டாங்க. முக்கியமா வட மாவட்டங்கள்ல அறுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகள் இப்ப இடைத்தேர்தலில் கூட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 தொகுதிகளில் வன்னியர் வாக்குகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் கவர் பண்ணணும் அப்படின்னு உத்திகளை வகுக்க தொடங்கினாங்க. அந்த வகையிலையும் பாமகவோடு கூடுதல் நெருக்கம். மிக முக்கியமா தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தமிழ்நாடு தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவருக்கு அறிவிச்சாங்க. யாருன்னா சௌமியா அன்புமணி அவங்களுடைய தந்தையாருக்கு அறிவிச்சாங்க. இதன் மூலமா பாமகவும் ஹாப்பி, இவங்களும் இந்த ஆட்டத்தை ஆடிட்டாங்க. இதை பார்த்த உடனே தான் விசிக தரப்பு கொஞ்சம் பதறிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கூட்டணியில நாங்க இருக்கோம், ஆட்சியில இருக்கோம், ஆனா கூட்டணியில இல்லை, திமுகவும் ஓகே தான், தாவேகாவும் ஓகே தான் அப்படின்னு தினந்தோறும் டிசைனா ஏதாவது ஒரு கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தாரு தொல் திருமாவளவன். இது தாவேகாவுக்கு ஒரு பக்கம் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஒண்ணு கூட்டணின்னு சொல்லுங்க, இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க, அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரணும், உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு செக் வைக்கிற விதமாக கூடுதலாக பாமக சைடில் பாசிட்டிவா சில காய் நகர்த்தல்களை செஞ்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாரு தொல் திருமாவளவன். இது எங்களுடைய அண்ணன் விஜய் ஆடிய கேம் அப்படிங்கிறாங்க, கொண்டாடுறாங்க தாவேகாவினர். இப்படியான இன்னொரு கூட்டணி ஆட்டத்தின் மூலமாகத்தான் இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சட்டை தோழர்கள். கம்யூனிஸ்டுகளை சீண்டிய தாவேகா பின்னணியில் அமித்ஷாவின் வருகை, கொதித்த செஞ்சட்டை தோழர்கள், யூட்டர்ன் அடித்த விஜய். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இப்படிதாங்க நம்ம சிஎம் ஆகா ஓகன்னு புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க டிவிகே எம்எல்ஏஸ்ங்க. ஆகஸ்ட் 19ஆம் நாள் நம்முடைய சட்டமன்றத்துல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு மகிழுந்து அரசு சார்பில் ஒரு கார் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் ஓட்டுநர் மற்றும் எரிபொருள் அந்த தேவைக்காக 75,000 ரூபாய் படிக்காசாக வழங்கப்படும் அப்படின்னு சிஎம் திரு ஜோசப் விஜய் அறிவிக்க ஆஹா ஓகன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஐயா இனோவா காரா கொடுங்க ஐயா அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கோரிக்கையும் வச்சிருக்காருங்க. அடுத்து திருநங்கைகளுக்கான
அவங்களுடைய மருத்துவ தேவைகள், அறுவை சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இடங்கள்லையும் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னும் சிஎம் அறிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அரசு பெண் ஊழியர்களுக்கான 3வது பிரசவத்துக்கும் ஓராண்டு மகப்பேறு விடுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 பிரசவங்களுக்கு இருந்தது. இதுக்கும் நல்ல வரவேற்பு. ஆனா நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு மக்கள் தொகை கட்டுப்பாடு சம்பந்தமாக சில திட்டங்களை நம்ம முன்னெடுக்க, இது இன்னொரு பக்கம் மக்கள் தொகையை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகாதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா பெண்கள் பிரசவ காலத்துல எந்த அளவுக்கு வலியை சந்திக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அதற்கான ஒரு இளைப்பாறலாக இந்த விடுப்பு இருக்கும் அப்படின்னு தாவேக்கா சைட்ல தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் 2 சுற்றறிக்கைகள் விஜய் அரசாங்கத்தின் மீது கடும் கண்டனங்களை உருவாக்கி இருக்குங்க. கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சட்டை கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஒன்று திண்டுக்கல் மாவட்டத்துல குஜிலியம்பாறை அந்த வட்டாரத்துல வட்டாட்சியர் திரு ஐயாசாமி அவரு ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. நம்ம வருவாய் கிராமங்கள்ல சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், செஞ்சட்டை தோழர்கள்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு முழுமையான லிஸ்ட்டை திரட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த சுற்றறிக்கையுடைய சாராம்சங்க. இதுல தான் கொதிச்சு போயிட்டாங்க செஞ்சட்டை தோழர்கள். ஏன் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சியினரும். ஏங்க நம்ம சுதந்திர இந்தியாவில் இருந்துட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் காலத்துல ஒன்றும் இல்லை. பிரிட்டிஷ் காலத்துல கூட கைரேகை சட்ட பாணி இருந்தது. அதோட கொடூரமா இப்ப நீங்க என்னமோ லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. சுதந்திர போராட்டத்துல கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு முக்கியமானது. அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை ஏதோ தீவிரவாத அமைப்பு போல, ஏதோ தீவிரவாதிகள் போல நீங்க கணக்கெடுத்தா எந்த வகையில நியாயம் அப்படின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்பு வர அட்லாஸ்ட் இந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியரும் தெரிவிச்சிருக்காருங்க. வட்டாட்சியரை நோக்கி கேள்விகளையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூட்டன் இப்படின்னா விஜய் அரசாங்கம், செகண்ட் யூட்டன் பார்த்தோம்னா கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கை. அதாவது தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி இவங்களுடைய போராட்டங்களில் மாணவியர்கள் பங்கேற்க தடை அப்படிங்கிறது தான் கல்லூரி கல்வி இயக்ககம் அவங்களுடைய உத்தரவா இருக்கு. பள்ளி, உயர்கல்வி, காவல் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகள் இடையே ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உத்தரவு அப்படின்னு இந்த சுற்றறிக்கை எல்லா கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட கொதிச்சு போயிட்டாங்க செஞ்சட்டை தோழர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவ இயக்கங்கள், ஜனநாயகத்துக்காக போராடுகின்ற பல்வேறு தரப்பினரும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாணவர்களுடைய உரிமையில முக்கியமானது போராடுவது, அவங்களுடைய ஜனநாயக கடமையாகவும் அது இருக்கு. ஏன் நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டமாகட்டும், ஏன் உலகம் எங்கும் அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிகின்ற அந்த போராட்டங்கள்ல, விடுதலை போராட்டங்கள்ல முதன்மை பங்குங்கிறது இளைஞர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக கல்லூரி மாணவ செல்வங்கள் தாங்க. நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக தூக்கிலேறி வீர மரணம் அடைஞ்சாங்களே நம்முடைய தோழர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்கெல்லாம் இளைஞர்கள் தானே. இங்க நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய தாய் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக 1965 பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ரத்தம் சிந்தி, பல இளைஞர்கள் தங்களுடைய உயிரை துறந்து வீர மரணம் அடைஞ்சு இன்னைக்கு உலகம் எங்கும் நம்முடைய தமிழ்நாடும் தமிழர்களும் முதன்மையா இருந்துட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் அன்னைக்கு அந்த பண்பாட்டு அளவுல அவர்கள் செய்த அந்த மொழி போராட்டம் தான். அந்த மொழி போராட்டம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்குனது. மூச்சுக்கு 300 தடவை பேரறிஞர் அண்ணா அவங்களுடைய ஆட்சினே விஜய் தெரிவிச்சிட்டு இருக்காரு. பேரறிஞர் அண்ணா அவர்களே மொழி போராட்டத்துல முதன்மை சக்தியாக இருந்தவர். அவரு கல்லூரிகளில் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே பல்வேறு போராட்டங்கள் நம்முடைய தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, பகுத்தறிவுக்காக, மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தாரு. அப்படி போராட்டங்களை முன்னெடுத்த அவரு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுக்கலையா? இதெல்லாம் விஜய் அவங்களுடைய அரசாங்கத்துடைய கண்கள்ல தெரியலையா? ஏன் அவங்க போராட்டங்களை தடுக்கிறாங்க, மாணவியர் பங்கேற்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப சமீபத்துல நீட்டுக்கு எதிராக இங்க தமிழ்நாட்டிலும் எஸ்எஃப்ஐ, டைஃபி உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள், பெரியார் கட்சியினர்லாம் போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. அவங்களை எந்த அளவுக்கு கைது செய்தது, ஒடுக்குனாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்ப 2 இடதுசாரிகளும் கடும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சாங்க. நாடு முழுக்கவே நீட்டு வினாத்தாள் கசிவு விவகாரத்துல சிஜேபி நடத்திய அந்த போராட்டம்
சென்ட்ரல் பாஜகவையே வழிக்கு கொண்டு வந்தது. கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை அந்த பொறுப்புல இருந்து ராஜினாமா செய்ய வச்சது. ஸோ இந்த போராட்டங்களில் கல்லூரி மாணவ செல்வங்கள் பங்கேற்றதால நமக்கு இதே போல எதிர்காலத்தில் நெருக்கடி ஆகிடுமோன்னு நினைச்சு விஜய் அரசாங்கம் இப்படி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டாங்களா? இல்ல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இப்ப தமிழ்நாட்டுக்கு தென்மண்டல மாநாடு, மாநில முதலமைச்சர்களுடைய அந்த மாநாட்டுக்கு வராரு, நம்ம சிஎம்மும் பங்கேற்க இருக்காருன்னா தகவல்கள் வருது ஆகஸ்ட் 20ஆம் நாள். அதனால அவங்கள குளிர்விக்க இப்படியான ஒரு சுற்றறிக்கை முதல் நாள் வெளியிட்டாங்களா? ஏன்னா பிஜேபிக்கு கம்யூனிஸ்டுகளும் பிடிக்காது, சிஜேபியும் பிடிக்காது. அதனால அவங்களுக்காக இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட்டாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் தாவேக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கேட்குறோம், 100 இளைஞர்களை தாருங்கள், நம்ம நாட்டை நான் மாற்றி காட்டுறேன், விடுதலையை பெற்று தருகிறோம் அப்படின்லாம் நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஏன் இவர் மூச்சுக்கு 300 தடவை தோழா, நண்பா, நண்பீஸ் அப்படின்லாம் பேசுறாருல நம்ம சிஎம், கம்யூனிஸ்டுகள் போல வரலாறு என்னை நிச்சயம் விடுதலை செய்யும் அப்படின்னு அன்னைக்கு நீதிமன்றம் முழங்க கர்ஜனை செஞ்சாரு தோழர் ஃபிடல் காஸ்ட்ரோ, கியூபாவுடைய முன்னாள் தலைவர். அவர் அப்படி பேசினப்ப முழங்கினப்ப அவருடைய வயது 27 தான். அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே துறந்த தோழர் சேகுவேரா 39 வயதுல வீர மரணம் அடைஞ்சாரு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. 2009ஆம் ஆண்டுல ஈழத் தமிழர்களுக்காக, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக அங்க சிங்கள பேரினவாத அரசாங்கம், இராணுவம் நம்முடைய ஈழச் சொந்தங்களை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செஞ்சாங்க. அதற்கு எதிராக தமிழ்நாட்டு வீதிகளில் காத்திரமாக போராடியது இளைஞர்களும் கல்லூரி மாணவ செல்வங்களும் தான். இன்னைக்கு நமக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வருவதற்கு காரணம் கூட அன்றைக்கு கல்லூரி மாணவ செல்வங்களுடைய அந்த மொழி போராட்டத்தால தான். இப்படி அடுக்கிட்டே போகலாம். உங்களுக்கு இந்த போராட்டங்கள் உங்களை ஆட்சி ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு பயம் இருந்தா நீங்க பேரறிஞர் அண்ணா பாணியே கடைபிடிக்கலாங்க. அவர் முதலமைச்சர் ஆன உடனே இதே போலதான் ஒரு பத்திரிகை அலுவலகத்துல ஏதோ ஒரு தவறான கருத்தை எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்தை நோக்கி போராட்டத்துல ஈடுபடுறாங்க, கல்லெல்லாம் எடுத்து வீசுறாங்க மாணவ செல்வங்கள். ஒரு இரவு நேரத்துல இந்த தகவல் தெரிய அலுவலகத்துல இருந்து டக்குன்னு ஓப்பன் ஜிப் ஏறி சிஎம் போயிட்டாரு அண்ணா. அங்க ஸ்பாட்டுக்கு போய் உக்காந்து மாணவர்கள்ட்ட பேசுறாரு. கருத்தாதான் எதிர்கொள்ளணும், போராட்டம் வேணாம் அப்படின்னு பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. மாணவர்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அந்த அண்ணாவுக்கு இருந்ததுங்க. அண்ணா வழியில தான் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கிற இந்த அண்ணா அதே மாதிரியான அணுகுமுறையை அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். எதற்கும் பயப்படக்கூடாது. வெளிப்படை தன்மையோடு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்துற மாதிரி ஒரு அரசாங்கத்தை முன்னெடுத்தா அவங்க ஏன் போராடுறாங்க? இது மட்டும் கிடையாது. இப்ப போக்குவரத்து துறையில ஒரு அறிவிப்பு. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல 1800 நடத்துனர் பணிகளை ஒப்பந்த அடிப்படையில நியமனம் செய்ய உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு, SS என்டர்பிரைஸ், அந்த நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்கப்பட்டிருக்கு. இதனால சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல வடமாநில தொழிலாளர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதால தமிழ்நாட்டு இளைஞர்கள் பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் இருக்கு. அதை முழுமையாக நிரப்பி தரணும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க விஜய் சார். ஆனா நீங்க டிஎன்பிஎஸ்சியில இப்ப லேட்டஸ்டா 821 இடங்களுக்கு தான் அறிவிப்பானை வெளியிட்டீங்க. குறைஞ்சது 3000 இடங்களுக்காவது அறிவிப்பானை வெளியிடணும் அப்படின்னு பாமக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சியினரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே பல்வேறு சிக்கல்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள் சந்திச்சிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க வடமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு, அதுவும் ஊபி உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னு எல்லா பக்கங்கள்ல இருந்தும் கேள்விகள் வருது. இப்படி அட்லாஸ்ட் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஒரு இயக்கத்தை சார்ந்து இருக்கிறதும், ஒரு கொள்கையை சார்ந்து இருக்கிறதும், தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதும் அவங்களுடைய ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. இதை எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விதிகளாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பக்கம் போதை புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. போதையை தட்டி கேட்ட இளைஞர்கள் இங்க கோவையில இளைஞர் திரு அமுதன் ஆகட்டும், இங்க சென்னையில திரு தனுஷ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி திரு விஷ்ணு ஆகட்டும், இவங்கெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இளைஞர்களால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க, ஆனா இளைஞர்களுக்கான ஆட்சியை நீங்க நடத்துறீங்களா அப்படின்லாம் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் கிரைம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கிரைம் எல்லாம் எதிர்க்கணும், கிரைம் பக்கம் இளைஞர்கள் போகாம இருக்கணும் அப்படின்னா மாணவ செல்வங்கள் கிட்ட மாணவ சங்க தேர்தல்கள் கொண்டு வரணும், அவங்கள ஒரு அமைப்பா திரட்டணும் அப்படின்லாம் ஜனநாயக நாடுகள்லயும் சில விஷயங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதெல்லாம் மறுபடியும் ஃபாலோ பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இதை தடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்வினைகள் நிறைய வர அட்லாஸ்ட் இப்ப
அதை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கு தாவேக அரசாங்கம். இரண்டாவது யூட்டன்க மாணவர்களோடு இணைந்து பயணித்து அவங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படைத்தன்மையோடு தீர்த்து வைக்க நீங்க முயற்சி செஞ்சா நிச்சயமாக உங்களை கொண்டாடுவாங்க நம்முடைய சிஎம் திரு விஜய் சார். நன்றி, வணக்கம்.